ஓகே, நேற்று நாங்க எதிர்பார்த்த ஜப்பான் ஜெர்மனி. ஆனா உண்மையில நேற்றைய போட்டியில ஜெர்மனி தோத்தது அப்படின்றது நிறைய பேர் உண்மையா ஏற்றுக்கொள்ளதான். நிறைய பேருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியம் ஒன்று தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெர்மனிக்கு ரசிகர்கள் கூட, ஐரோப்பா பூராவுமே ரசிகர்கள் கூட. பிரான்ஸ் 98க்கு பிறகுதான் ஸ்ட்ராங்கான ஒரு டீமா வந்தது. ஆரம்ப காலத்தில இருந்தே ஐரோப்பாவின் பரமான அணி என்றால் ஜெர்மனி தான். ஜெர்மனி, இத்தாலி. எனக்கு என்னமோ அந்த ஜெர்மனி மேல ஒரு சின்ன தடுமாட்டம் இருந்த மாதிரியே தான் இருந்தது இந்த உலக. ஏன்னா பொதுவாக ஜெர்மனி பிடித்த அணிகளில் ஒன்று. அந்த காலத்திலிருந்து ஜெர்மனி பார்த்து கொண்டிருக்கிறேன். 90ஆம் ஆண்டு உலக கிண்ணம் வந்த வாரத்துல முதலாவது மேட்சில் அடிச்ச கோல்ஸ் பெரிய ஒரு வெற்றி தானே. 7-1 அப்படியெல்லாம் அடிச்சு போட்டு திடீரென்று அந்த 2 மாபெரும் வெற்றிக்கு பிறகு ஈக்குவடாரோட தோத்தாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. ஒரு தடுமாற்றமான தோல்வி. சரி, அது நடக்கும், மீண்டு வந்துருவாங்கன்னு பார்த்தா பரகுவே அணியும் பெரிய ஒரு பலமான அணின்னு சொல்ல முடியாது. ஒப்பீடு அளவில் பார்த்தா ஆரம்பத்துல இருந்து நாம சொல்லி வர ஒரு விஷயம் என்னன்னா, இந்த முறை எதிர்பார்க்காத சில அணிகள் உள்ள வந்திருக்காங்க. எந்த அணியுமே குறைத்து அந்த மாதிரி இப்ப ஜப்பான் கூட முதல் தடவையா உள்ள வந்தாங்க. ஆனா நேற்று ஜப்பான் என்ன நடந்தது ஒரு துரதிர்ஷ்டமாகவும் இருக்குமோ. இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கோல் அடிச்சதும் அதே மாதிரி கேம் விளையாடினதுமே ஜப்பான் தான். அந்த அவங்களோட ஸ்டாட்டிக்ஸை உடைச்சு 2வது ஹாஃப்ல பிரேசில் சரியா விளையாடி அந்த கோல்ஸ் 2ஐயும் ஸ்கோர் பண்ணினாங்களே, துரத்தி அடிச்சு தான் வென்றாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ட்ரோ தான். 120 நிமிஷம் வரையும் போகும்போது பெனால்டி வரையும் போகும் போல இருக்குன்ற எதிர்பார்க்கின்ற வேளையில ஜப்பானுமே எதிர்பார்க்கல அப்படி ஒரு கோல் ஒன்று போக முடியும். அதே மாதிரி ஜப்பான் கோல் காப்பாளர் நிறைய கோல்களை முதல்லயே தடுத்து கொடுத்திருந்தார். எனக்கு தெரிஞ்சு மிக மிக நானும் எதிர்பார்த்தது ஜப்பான் தானே. இப்ப சந்திர ஜெர்மனி அணியோடு பரகுவே வெற்றி பெற்றிருக்கின்றது. எனவே பரகுவேயும் எதிர்பாராத ஒரு அணி. உலக கிண்ணத்துக்குள் தொடர்ச்சியாக விளையாடுகின்றவர்களும் இல்லை, வருவதும் போவதும் இப்படி அங்கேயும் இங்கேயுமாக திரிந்து கொண்டிருக்கின்றவர்கள் அப்படித்தான் சொல்லலாம். வருவாங்க போவாங்க அப்படியே போயிருவாங்கன்ற மாதிரி இருக்கு. இப்ப அவர்களுடைய வெற்றியும் யாரும் உலக கிண்ணத்தை இந்த முறை இப்படியுமே கணிக்க இயலாது என்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்குது. அதாவது இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், சில அணிகள் அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பாங்க, சில அணிகள் நாங்க எதிர்பார்த்ததை பூர்த்தி செய்யாம போவாங்க. ஜெர்மனி அப்படிதான் வெளியே போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நேற்று ஜப்பானுக்கு நடந்தது. இப்ப இனி நடக்க போகின்ற போட்டியிலையும் பிரேசில் அணி அங்கால நாளைக்கு நடக்க போற நோர்வே ஐவரி கோஸ்ட் அணிகளுக்கு இடையிலான அணியோடு தான் விளையாட வேணும். நோர்வேயும் 98ஆம் ஆண்டுக்கு பிறகு உலக கிண்ணத்துக்கு வந்திருக்குது. ஐவரி கோஸ்டும் வந்தும் போவதுமாக இருக்கின்ற ஒரு அணி தடுமாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு உச்சகட்ச பலம் இல்லை. சில வேளையில இவர்களும் பிரேசிலுக்கு ஒரு மீண்டும் ஒரு தடவை ஒரு சிக்கலை கொடுக்கலாம், கட்டையை கொடுக்கலாம்ன்ற மாதிரி எதுவும் நடக்கலாம். எதுவுமே இப்ப நீங்க சொல்ல இயலாது. தோத்த அணி வெளியில போகுது, அப்படியே இனி வெளியாலதான், வேற கதையே இல்ல. ஜெர்மனி அடுத்து ஜப்பான் வெளியே போயாச்சு. அதே மாதிரி இன்னும் ஒரு 32-16 ஆகும். உச்சகட்ச பரபரப்பான போட்டி இன்று காலையில நடைபெற்றது. பரகுவே நெதர்லாந்து அணி கடந்த முறை காலிறுதியில தோற்ற அணி. மொரோக்கோ அணி கடந்த முறை காலிறுதியில வெற்றி பெற்ற அணி. அதாவது அரையிறுதியில தோத்தாங்க, அவங்க அதுக்கு முதல்ல தோத்து போட்டாங்க. அதாவது 8க்குள்ள வந்தவங்க அவங்க 8, இவங்க 4. அப்புறம் அதுல பரபரப்பு விறுவிறுப்பு இருந்தது. நெதர்லாந்து 72வது நிமிஷத்துல கோல் அடிச்சது. ஆனா அதையும் மொரோக்கோ கடைசி நேரத்தில் 92வது நிமிடத்துல துரத்தி அடிச்சு பெனால்டியில மொரோக்கோ வென்றது. அதாவது இப்ப அதான் நாம சொன்னல, இந்த பரபரப்பு உச்சகட்டம் எல்லாமே வந்து இறுதி நேரத்துல தீர்மானிக்கப்படுது. ஆரம்பத்துல இந்த போட்டிகள் இப்ப நடக்கிற போட்டிலாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நீயா நானா கடைசி முடியறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 90வது நிமிஷத்துக்கு பிறகுதான் விசில் ஊத போற நேரத்துல எல்லாம் கோல் எல்லாம் மாறுது. அதான் சொல்றேன். இப்ப இந்த வருஷம் உலக கிண்ணம் நெருப்பு பத்தி முதல் சுற்றில இருந்தே ஆரம்ப காலத்துல முதல் சுற்று போட்டிகள் அப்படி இப்படி நடக்கும். ரைட், ஓகே. முதல் சுற்று போட்டிகள் இந்த விறுவிறுப்புண்டா 2ஆம் சுற்று போட்டிகள் தொடங்கினதுல இருந்து பாருங்க சந்திரன், எல்லாமே ஒவ்வொரு கோல் வித்தியாசம், சம கோல்கள். எனக்கு தெரிந்து இப்படி அடுத்தடுத்த 2 போட்டிகள் பெனால்டி வந்ததே இதுதான் எனக்கு முதல் தடவை மாதிரி இருக்குது. உலகக்கிண்ணம் நான் பார்க்க தொடங்கினதுக்குள்ள திருப்பங்கள் பல. இப்படி நான் ஒரு உலகக்கிண்ணத்தை உண்மையில 90ல இருந்து பாக்குறேன், 94ல இருந்து தீவிரமா பாக்குறேன். ஆனா இப்படி ஒரு உலக கிண்ணத்தை ஆரம்பத்துல இது கணிக்கப்பட்டதுதான். இந்த மாதிரி ஒரு உலக கிண்ணத்தை நீங்க இதுவரைக்கும் பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய அளவான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி தான் இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு அதே மாதிரி கணக்கில் லட்சக்கணக்கில் என்று பார்வையாளர்கள் குமிந்திருக்கின்றார்கள். எனவே இந்த 3 போட்டிகளுமே விறுவிறுப்பான ஒரு போட்டியா இருந்தது. இதற்குள்ள ஒரு இன்றைய தினம் நடந்த சம்பவம், டச்சிங்கான விஷயம். நெதர்லாண்ட்ஸின் வீரர் 72வது நிமிடத்தில் கேக்போ கோல் அடிப்பார். இவருக்கு பிள்ளை பிறந்து நேற்றைய தினம் இறந்துட்டது. பிள்ளை பிறக்கின்ற வேளையிலேயே இறந்திருக்கின்றது. இவரை அணியால் நீ வேணுமென்றா குடும்பத்தோட போய் இணைந்து கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கி இருக்கின்றார்கள். இல்லை, நான் போக இல்லை, நான் மேனேஜ் பண்றேன், விளையாடுறேன் என்று சொல்லி
நெதர்லாந்துக்காக விளையாடி கோல் அடிச்சிருக்கிறார். இன்றைக்கு அந்த மேட்ச்ல பாத்திருந்தா தெரியும், அழுவார் கிரவுண்ட்ல. கோல் அடிப்பார். கோல் அடிச்சிட்டு வானத்தை காட்டி அழுவார். இப்ப எல்லா வீரர்களும் போய் அவரை ஆசுவாசப்படுத்துவாங்க. என்னத்துக்காக என்னதுன்றது எனக்கு உடனடியா தெரியல. தேடி பார்க்கும்போது இந்த சம்பவத்தை பற்றி நேற்றைய தினம் தான் செய்திகள் எல்லாமே வெளியாகி இருக்கின்றன. பயிற்றுவிப்பாளரும் சொல்லி இருக்கின்ற நேற்றைய ஊடக சந்திப்புல, நீ போக சொன்னது இல்ல, நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். எனக்கு அந்த 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 விஷயத்த பார்த்ததும் அவருக்காக நெதர்லாந்து வென்றிருந்தா நல்லா இருந்திருக்குமே தோன்றிச்சுது. அவருக்கு ஒரு இரட்டை கவலை, அணியும் தோற்று பிள்ளை மரம். அதோட இந்த அர்ஜென்டினாவுண்ட ஒரு வீரருடைய 2 பிள்ளைகளும் மனைவியும் வெனிசுலாவுண்ட பூமி அதிர்வுல இறந்திருக்காங்க. நேற்றைய நாள்ல உறுதிப்படுத்தி இருக்காங்க. அவரு அர்ஜென்டினா அணிக்காக விளையாடுற ஒரு வீரர். நேற்று அது ஒரு பெரிய பரபரப்பா எல்லா மீடியாலும் பேசியிருந்தாங்க. ஒரு முக்கியமான செய்தியா இருந்தது. இன்றைக்கு, அதாவது இனி ஆரம்பிக்க போகின்ற போட்டிகள் தான் இன்று இரவு 10:30 ஐவரி கோஸ்ட் நோர்வே. ஐவரி கோஸ்ட் 33வது இடம், நோர்வே தரப்படுத்தலில் 31வது இடம். பக்கத்துல தூர இல்ல, எதையும் சொல்ல முடியாது. எதையும் சொல்ல முடியாது. இது உச்சக்கட்ட விறுவிறுப்பாக இருக்கு. ஆனா நோர்வே வந்து இந்த உலக கிண்ணத்துல விளையாடுகிற விதம், கோல்கள் அடிக்கிற விதத்தை பார்க்கின்ற வேளையில் ஒரு வித்தியாசத்தை செய்ய போகின்றார்கள். இவர்கள் பலருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பார்களோ? எனக்கு என்னன்னா, இன்று இவர்கள் ஐவரி கோஸ்டோட வெற்றி பெற்று பிரேசிலுக்கு செம டஃப் ஒன்று கொடுப்பாங்க என்ற மாதிரி ஒரு எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். பிரேசிலும் வந்து அவ்வளவு ஆகா ஓகோன்னு சொல்வதற்கு கொண்டாடக்கூடிய அளவில் இல்ல. 2:30 பிரான்ஸ் ஸ்வீடன். இது வித்தியாசமா இருக்க போகுது. ஏற்கனவே பிரான்ஸ்ல பத்தி எரியுது வெப்பநிலை. இதுல வர இங்கால பிரான்ஸ் ஆனா வந்த வரத்துல 3 போட்டிகளிலும் வெற்றி, எம்பாபேயின் கோல்கள், ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. உலக கிண்ணத்தை வெற்றி பெறக்கூடியதா இருக்கு. நிறைய வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. ஆனா ஸ்வீடன் ஹிஸ்டரி, ஸ்வீடன் உலக கிண்ணத்துக்கு வந்ததுண்டா ஏதாவது ஒரு அதிர்ச்சி கொடுத்துதான் போகும். ஒரு 3 நாள் உலக கிண்ணத்துல காணாம போயிடுவாங்க. வந்தா காலிறுதி, அரையிறுதி, அப்படி ஒரு டொப்புக்கு போயிட்டு வெளியால போயிருவாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் காணாம போயிருவாங்க. 2010 இது நடந்திருக்கு. 2010 காலிறுதி வரையும் சென்றிருக்கின்றார்கள் நம்புகின்றேன், அல்லது அரையிறுதி வரையும். அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட அப்படி அதான் அவையோட ஸ்பெஷாலிட்டி. வருவோம் ரெண்டும் யூரோப் அணி. எனவே பிரான்ஸ் ஸ்வீடன் அணிகளுக்கு இடையிலான போட்டியிலும் ஒரு விஷயம் நடக்கலாம். மெக்சிகோ ஈக்குவடர் நாளை காலை 6:30 நடைபெற போகின்ற போட்டி. மெக்சிகோ விளையாடி கொண்டு வருகின்ற விதம், இந்த ஈக்குவடர் தான் ஜெர்மனிக்கு கொடுத்திருக்க விஷயம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. அதனால அவங்களும் மெக்சிகோவை ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா மெக்சிகோ அமெரிக்கா கண்டத்துக்கையும் இந்த முறையும் விளையாடுகிற விதத்தை பார்த்தா மெக்சிகோ கொஞ்சம் பலமான அணி. நாங்க ஆரம்பத்திலேருந்தே மெக்சிகோ பற்றி சொல்லிட்டு வரோம். தரப்படுத்தல்கள் அவர்கள் 14 இருக்கிறார்கள், ஈக்குவடர் 23 இருக்கிறார்கள். எனவே இதுல வெற்றி பெறுகின்ற அணி இங்கிலாந்து கொங்கோ அணியோட வெற்றி பெறுகின்ற அணியோடு மோதும். அதனால இந்த போட்டி விறுவிறுப்பா இருக்கும். பிரான்ஸ் ஸ்வீடன் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணி இப்ப ஜெர்மனியை வெளியால் அனுப்பின பரகுவையோட மோதும். மறுபுறத்துல கனடா அங்க ரெடியா இருக்குது. கனடா மொரோக்கோ. சரி, சம்பவங்கள் நிறைய இருக்கு, நிறைய குழப்பம் இருக்கு. உங்களுக்கு யாரு எங்கெங்க மோதுறாங்கன்றதெல்லாம் பெரிய குழப்பமா தான் இருக்கும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல நீங்க இந்த வீடியோ சரியா பாத்தீங்கன்னா யாரோட மோதுறா, யார் வெளியே போயிருக்கா, யாரெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போறாங்கன்ற ஒரு அளவுக்கு உங்களுக்கு கணிக்கக்கூடியதா இருக்கும். முடிந்த அளவு கணிப்புகள், விஷயங்கள், சர்வதேச கணிப்புகள் எப்படி இருக்கின்றன என்றெல்லாம் எடுத்து தந்தோம். ஆனா நேற்றைய தினம் போட்டி நடைபெற்றதுல பிரேசில தவிர்த்து மற்ற 2 போட்டிகளுக்கும் சர்வதேச கணிப்புமே பிழைச்சிருக்கின்றது. ஜெர்மனிக்கும் பரகுவேக்கும் வழங்கப்பட்ட கணிப்பு நான் நினைக்கின்றேன் 87% ஜெர்மனிக்கு வெற்றி வாய்ப்பு. மிச்சம் ட்ரோவுக்கு கொஞ்சம் 4-5% தான் பரகுவேக்கு இருந்தது. அதே மாதிரி மொரோக்கோ நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியிலும் 57% நெதர்லாந்துக்கும், மொரோக்கோவுக்கும் 30% மிச்சம் ட்ரோவுக்கும் அப்படி ஏதோ கொடுக்கப்பட்டிருந்தது. அவ்வளவுதான். அமெரிக்காவின் சிங்கங்கள் அனுப்பிவிட்டார்கள் ஐரோப்பாவின் டச்சுக்காரர்கள் சொல்லலாம். ஓகே, நிகழ்ச்சிக்கு வழங்குறாங்க மோட்டோல் என்ஜின் ஆயில். ஹோண்டா தயாரிப்புகளுக்கு, ஹோண்டா வாகனங்களுக்கு ஏற்ற சிறந்த என்ஜின் ஆயில் மோட்டோல். மோட்டோல் ஆயிலை வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு விநியோகிப்பவர்கள் NS ராட்டினம் மோட்டர்ஸ். NS ராட்டினம் மோட்டர்ஸுடைய விநியோகிப்பு செயினுக்குள் நீங்கள் இதை வாங்கினீங்களாக இருந்தால்தான் உங்களுக்கு தரமான ஒரிஜினலான மோட்டர் ஆயில் கிடைக்கும். எனவே அதை வாங்கி உங்கள் வாகனத்துக்கு ஊற்றுவதன் மூலமாக உங்கள் என்ஜினை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஐடியம் இப்பொழுது வவுனியால எங்க இருந்து நீங்க கொழும்புக்கு படிச்ச காலம் ஒரு காலம் இருந்தது. எங்க இருந்தாலும் கொழும்பு தான் வரணும், பஸ் பிடிக்கணும், அந்த ரூம் எடுத்து தங்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனா இப்ப அந்தந்த இடங்கள்லயே உங்களுக்கான டிகிரி
பட்ட படிப்புகளை படிக்கக்கூடிய வகையில இப்பொழுது ஐடியம் வவுனியாவில் இருக்கு. அதிலும் அண்மையில் புதிய அவர்களுடைய நிறுவனத்தை புதிய கட்டிடம் ஒன்றிலும் திறந்திருக்கின்றார்கள், ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே காளிகோவில் வீதி குருமன் காட்டில் அமைந்திருக்கின்றது வவுனியாவில். அங்கே சென்று மேலதிகமான விவரங்களை பெற்றுக்கொண்டு உங்கள் டிகிரி கற்கையினர்கள் அதே மாதிரி டிப்ளமா கற்கையினர்களை கூட கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் கல்வி தேவைகளுக்கு ஐடிஎம் நேஷன்ஸ் கேம்பஸ் இன்டர்நேஷனலுக்கு செல்லுங்கள்.